எங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த யானைக்குட்டி வந்து என் பையன் வரைஞ்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 8 o'clock தான் எழுந்தோம். எழுந்துச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் வந்துட்டு கஞ்சி தான் செஞ்சிட்டேன். கஞ்சி குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நைட்டே பாப்பா ஹோம்ஒர்க் கொஞ்சம் தப்பாக பண்ணியிருந்தாங்க. அதை காலையில் எழுந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி வந்துட்டு டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி முருங்கைக்கீரை வந்துட்டு எங்கள் நெய்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை காலையில் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரையை வச்சு தான் லஞ்சு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. ஏன்னா சண்டே வந்துட்டாலே மேக்ஸிமம் நமக்கு உடம்பும் அது என்னவோ தெரியல, எனக்கா இல்லை எல்லாத்துக்குமே அப்படியான்னு தெரியல, சண்டேன்னு வந்துட்டாலே உடம்பும் மனசும் ரொம்ப டயர்டாகிடுது, அந்த ரெஸ்ட் மோடுக்கு போயிடுது. அதனால் சண்டே மேக்ஸிமம் பெருசாக நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. சிம்பிளாக ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு பெருசாக நாங்கள் எதுவும் செய்யலை. பாருங்கள், சாப்பாடு வடித்து விட்டாச்சு. வந்துட்டு அடுத்து ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரசத்தை கரைச்சிட்டு தாளித்து விட்டுட்டு அடுத்து வந்துட்டு கீரை பொரியல் பண்ணணும். கீரையெல்லாம் அலசி எடுத்து வச்சாச்சு. கீரை வந்துட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கீரை பொரியல் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, ரசமும் வச்சாச்சு. பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கழுவ வேண்டியிருந்துச்சு. பாருங்கள், சுட சுட சாதம், பக்கத்தில் ரசம். அடுத்து வந்து கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டி இருந்தது. மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படியே ஈவினிங்காக சும்மா அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே இல்லை, அப்படியே மெயின் ரோட் வழியாக போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றது தான். மற்றபடி வேறு எங்கேயும் போகல. நான், பாப்பா, தம்பி 3 பேர் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கிளை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறோம். பக்கத்தில் ஒரு கோவிலில் வந்துட்டு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். நான் இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி. பாருங்கள், இதான் கோவில். இங்கே தான் வந்துட்டு அந்த 1 வீக்காக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாசுரன் கதை தான் இன்றைக்கி தெருக்கூத்து மாதிரி நடந்துகிட்ருக்கு. எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியாது. இதை பார்த்துட்டு வீட்டில் வந்து தான் நெட்டில் சர்ச் பண்ணேன். மகாசுரன் வந்துட்டு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. கிராமத்துக்கு பக்கத்தில் பெரிய காட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து உள்ளே வந்துட்டு மக்கள்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அதனால் அந்த கிராம மக்களும் அந்த மகாசுரன் அந்த அசுரனும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடும் 2 மாடு இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறவனோட அந்த காட்டுக்கு போனாங்கன்னா, சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா, அந்த மகாசுரன் வந்துட்டு அந்த சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த வண்டி மாடையும் சாப்பிட்டுட்டு அந்த கொண்டுட்டு போன அந்த மனுஷனையும் சாப்பிட்ருவாராம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ஊருக்கு வந்துட்டு குந்தி தேவியும் பாண்டவர்களும் அவங்க வீடு எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. ஒரு பிராமணர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நைட்டு இங்கே எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அன்னைக்கு அவங்க தங்கியிருக்க வீட்டில் இருக்கவங்களோட முறை
அப்போ வந்துட்டு அவங்க மனைவி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கணவர் போனார்னா திரும்பி வரமாட்டாரே, நம்ம பசங்களை வச்சுட்டு எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு குந்தி தேவி வந்துட்டு பீமனை வந்துட்டு அனுப்புகிறாங்க. பீமன் வந்துட்டு இன்றைக்கி சாப்பாடு கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. பீமன் வந்துட்டு சரியான சாப்பாடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அந்த கிராமத்துலேருந்து அந்த காட்டுக்கு போய் அந்த அசுரனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறப்போ இருந்த சாப்பாடெல்லாம் நல்லா நொச்சி கொட்டி சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போது என்னடா சத்தம் கேட்குதுன்னு அப்புறம் அந்த அசுரன் வந்து பார்க்குறாரு. பார்த்தா பீமன் வந்துட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. எனக்கு கொண்டு வந்த சாப்பாட்டை நீ எப்பட்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப பலசாலியான ஆளுங்க. 2 பேருமே மோதிக்கிறாங்க. மோதி பீமன் வந்து அந்த அசுரனை கொன்னுடுறாரு. அந்த கதை தான் இன்னைக்கு வந்து நடக்குதுங்க. பாருங்கள், பீமனோட சிலை பாருங்கள், அந்த இது வச்சிட்ருக்காரு. அவருக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு பல வகையான சாப்பாடை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த ஒரு அரக்கன் வந்து பாருங்கள் மரம்லாம் செட் பண்ணி அந்த அரக்கன் வந்து அந்த இதுக்குள்ளே இருக்கார். அந்த ஒரு ஸ்டோரி தான் போயிட்டுருக்கு. என் பையன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டான். இங்கே இருக்கவே மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா மோளெல்லாம் கொட்டிட்டு அரக்கனை வச்சு இவங்க பேசிட்டு வராங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரிலாம் இதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் காஞ்சிபுரம் சைட்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்களாம். இங்கே கொஞ்சம் இதுவாக தான் செஞ்சாங்க. மக்கள்லாம் இடையில சுற்றி நின்றுட்டு ஸ்டோரியே ஒன்றும் புரியல. பார்த்திங்கன்னா பையன் ரொம்ப பயந்துட்டான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். பாருங்கள், பாட்டி கடைக்கு தான் வந்திருக்கோம். பாட்டி கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்கூலுக்கு போக போகிறோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் வெட்டி இருந்துச்சு. பல் துளக்கிறதுக்காக வேப்பங்குச்சி ஒரு 4-5 கட் பண்ணி கொடுங்கன்னு மாமா கிட்டே கேட்டிருந்தேன். மாமா வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. வேப்பங்குச்சி போட்டு பல் விளக்குனா அந்த பித்தம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் சுத்தமாக வேப்ப மரமே கிடையாது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. அதனால் ஒரு 4-5 குச்சி மட்டும் பறிச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம பிளேஸ்க்கே வந்தாச்சு. இந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு வீடியோ பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி என்ன நல்லா பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பெரிய குச்சி வச்சு பார்க்கலாம். விளாடணும் பிடிப்பா டக்குன்னு சாப்பிடுங்க. பட்டிக்கு வருமா பேசுவாங்க. இன்றைக்கி சண்டே ஒரு சிம்பிள் தேன் தான் சொல்லணும். சிம்பிள் விலாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே வெளிலவே போகலை. காலையில் சிம்பிளாக சாப்பாடு, ரசம், முருங்கைக்கீரை பொரியல் இது மட்டும் சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங்காக சும்மா ஏதாவது வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட இந்த ஒரு பெரிய ஆலமரம் தெரியுதுங்களா? இந்த ஆலமரம் தான். இங்கே வந்துட்டு ஒரு பாட்டி கடையில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சூப்பராக கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு பசங்க ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அதனால் நாங்கள் ரொட்டீன் விலாக் கூட இன்றைக்கி எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி ஒன்றுமே நாங்கள் செய்யலை. காலையில் ஹாய் சொல்லுப்பா. அதுதான் இன்றைக்கி ரொட்டீன் இப்படி தான் போச்சு எங்களுக்கு. ஈவினிங்காக ஒரு 4-5க்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போய் தான் சமைக்கணும். பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இன்றைக்கி திருவிழா 1 வீக்காக திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் என் பையன் பயந்துட்டான். அதில் வேஷம்லாம் போட்டு நிறைய பேர் வந்தாங்களா, அதனால் பயந்துட்டான்.
அதனால் அவளை போகலான்னு சொல்லவும் அப்படியே அந்த கோவிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா அந்த ஸ்நாக்ஸ் கடையில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங்காக பசங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ரீல்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் இப்போ நான் கவர் பண்ண போகிறேன். அப்பாவும் பொண்ணும் ரீல்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க ரிதன்யா? இங்க பாரு வினித் இப்படி பண்றா இது அதுக்கு மேல இருக்கு. ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். பசங்க தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் ஷார்ட்ஸ் எடுப்போம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். இதனால் பசங்க படிப்போ இல்லை பசங்களோட எஜுகேஷனோ எதுவும் கெட்டு போகிறதில்ல. படிக்கிற டைமில் அவங்க படிச்சிருவாங்க. ஃப்ரீயாக இருக்க டைம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் ப்ளீஸ் எங்கள் வீடியோவை பாருங்கள், எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக வேணும் அப்படின்றத நாங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ இல்லை வேறு மாதிரி பண்ணினா தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போயிட்டு கோவில் அங்கே ஏதாவது விசேஷம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நைட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இதுதான் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நைட்டு டின்னருக்கு தான் வந்துட்டு சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு பிளானு, குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாப்பாவோட ஆசை. அதனால் நைட்டு டின்னருக்கு சிக்கன் குருமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சிக்கன் எடுத்துகிட்ருக்கோம். பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு அம்மன் கோவிலில் திருவிழா பார்த்திங்கன்னா அங்கே சவுண்ட்லாம் ரொம்ப மோளம் கொட்டிகிட்டு இருந்தாங்க. பையனுக்கு ஒரே டான்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்காங்க குழந்தைங்க. பையன் டான்ஸை பார்த்தீங்களா, இது ஒரு மெமரி தான் எங்களுக்கு. நாளைக்கு ஃப்யூச்சரில் நாங்கள் எடுத்து பார்க்குறப்ப இல்லை அவங்களே எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த யானைக்குட்டி வந்து என் பையன் வரைஞ்சது. இவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கோம் பாருங்களேன். நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், இப்போ தான் காமிக்கிறான். 3rd ஸ்டாண்டர்ட் தம்பி படிச்சிட்ருக்காரு. அவரோட யானை எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறது குரங்கு தான் சரியாக வரல, பட் யானை செம்மையாக இருக்குது. யானை எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து குட்டி பையன் வந்து பீம் வரைஞ்சிட்ருக்கான் பாருங்க. அடுத்து நைட்டு டின்னர் இட்லியும் சிக்கன் குருமாவும் தான் செஞ்சுருக்கேன். பசங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இட்லி அப்புறம் குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதான் வெடி வெடிக்கிறாங்க. டெய்லி நைட்டில் கரெக்டாக சொல்லிப்பாங்க. அது ஒரு நாள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
எக்ஸ்பிரஷன் மண்ணன் இவர். அடப்பாவி காரக்குழம்புன்னு சொல்லிட்டேன். ஏ குருமாடா. குருமாவா? காரக்குழம்பு. சீ, கறி குழம்பு. எல்லாரும் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மட்டும் நல்லா கட்டுன்னு கட்டுவார், ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.